வெல்கம் டு பிகினர்ஸ். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கண்டினியூஷனில் இந்த வீடியோவில் வாட் யூஸ் பண்ணி நாம் எப்படி கொஷின்ஸ் பண்ணுறது ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே டைமில் சிம்பிளும் கூட. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டில் வாட் வச்சு எப்படி கொஷின்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் பேசவும் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கொஷின்ஸும் கேட்கலாம். சரி, அந்த கொஷின்ஸ் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட்லையும் பாஸ்ட்லையும் கரெக்டாக இருக்கணும். ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன மாதிரி verb வரும், பாஸ்ட்டில் என்ன மாதிரி verb வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் 1 month என்னோட வீடியோ போட முடியல. ஸோ பிஸி ஒர்க் ஷெட்யூலால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் இனிமேல் நான் வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் மூவ் அவே, சரிங்களா? ஸோ வீடியோ வந்து வெளியே போயிடாதீங்க, தொடர்ந்து தான் வீடியோ போடுவோம். கண்டிப்பாக கொஞ்சம் கேப் கொஞ்சம் அதிகம் ஆகிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதே போல் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில், ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். ஸோ அந்த டாப்பிக்கும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் அல்லது நீங்கள் கேட்குற டாப்பிக்னால நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயங்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் இருக்கிற டாப்பிக்கை பற்றியும் கேளுங்க, நான் வந்து வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போது வாட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொஷின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் வாட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசென்ட்டில் கொஷின் பண்ணுறது அல்லது பாஸ்ட்டில் கொஷின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்துட்டு நம்ம வாட் யூஸ் பண்ணி கொஷின் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்ம வாட் கொஷின் பண்ண யூஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே வந்துட்டு வாட் வந்து நம்ம கொஷின் பண்ணுறது கிடையாது. வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு மீனிங் எல்லாமே தெரியும். பட் இங்கே வந்துட்டு ப்ரெசென்ட் நம்ம எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேனோ அது கரெக்ட், நான் என்ன பேசணுனோ அது சரிதான், அவங்க என்ன செஞ்சாங்களோ அது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதெல்லாம் தமிழும் சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ், வாட் ஐ ஸ்பீக் இஸ் கரெக்ட். ஸோ இது வந்து கொஷின் கிடையாது, சரியா? நான் என்ன பேசணுனோ அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறதா இங்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, அவங்களுடைய லைக் ஒப்பீனியன் அல்லது சஜஷனில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் வாட் ஐ ஸ்பீக் இஸ் கரெக்ட். நான் என்ன பேசுகிறனோ அது சரிதான் அப்படின்ற மாதிரி, சரியா? ஸோ வாட் ஐ ஸ்பீக் இஸ் கரெக்ட். அடுத்து வாட் யூ சே அபவுட் அவர் பிளான். வாட் யூ சே அபவுட் அவர் பிளான், நம்ம திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது. ஸோ இங்கே மாதிரி கொஷின் டைப்பில் வரும், சரியா? ஸோ வாட் யூ சே அபவுட் அவர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கொஷின் டைப்பாகவும் வரும். ஸோ நான் என்ன சொன்னோம் அது சரிதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்கியூமெண்ட்டில் என்ன அப்படின்ற வேர்டு உள்ளே வரும். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ வாட் யூ சே அபவுட் அவர் பிளான். ஸோ நம்ம பிளானை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷின்ஸ் இங்கே வருது, சரியா? அடுத்து வாட் வி டிசைட் ஆஸ் ஏ டீம் இஸ் ஃபைனல். வாட் வி டிசைட் ஆஸ் ஏ டீம் இஸ் ஃபைனல். ஸோ இங்கே வந்து இந்த கொஷினாக வரல, சரியா? ஒரு டீமாக நம்ம என்ன முடிவு பண்ணுமோ அதுதான் இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், வாட் வி டிசைட் ஆஸ் ஏ டீம் இஸ் ஃபைனல் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து வாட் ஹி டஸ் ஃபார் இஸ் சர்வைவல். ஸோ இங்கே கொஷினாக வருது. ஸோ சர்வைவல் மீன்ஸ் யூ நோ தட் மீனிங். ஸோ வாழ்கிறதுக்கு, உயிர் வாழ அல்லது ஒரு இடத்துல போயிட்டு வாழ்க்கை நடத்துவதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் சர்வைவல். ஸோ வாட் ஹி டஸ் ஃபார் இஸ் சர்வைவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஷி அஸ்யூம்ஸ் இஸ் நாட் த ட்ரூத், சரியா? இங்கே வந்து அஸ்யூம் மீன்ஸ் ஒரு கற்பனை அல்லது ஒரு நாமளாக ஒன்று யோசிச்சுட்டு அதான் சரின்னு நம்ம நம்புறது, சரியா? அதான் வந்துட்டு அஸ்யூம் அப்படின்னு மீனிங். ஸோ வாட் ஷி அஸ்யூம்ஸ் இஸ் நாட் த ட்ரூத். ஸோ அவள் என்ன நினைக்கிறாளோ அல்லது என்ன யோசிச்சிருக்காளோ அது வந்து சரி கிடையாது, அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றதான் வாட் ஷி அஸ்யூம்ஸ் இஸ் நாட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நாட் யூஸ் பண்ணிக்கிறேன், இட் இஸ் ஏ நெகட்டிவ் வேர்ட், அதான் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்து வாட் தே சப்ளை இஸ் த ஒரிஜினல் மெட்டீரியல், சரியா? வாட் தே சப்ளை இஸ் த ஒரிஜினல் மெட்டீரியல். அவங்க என்ன சப்ளை பண்ணுறாங்களோ அது ஒரிஜினல் மெட்டீரியல் தான், உண்மையான மெட்டீரியல், தரமான மெட்டீரியல் அப்படின்றதான், சரியா? ஸோ இங்கே சப்ளை அப்படின்றது ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், விநியோகம் அப்படின்றான். ஸோ வாட் தே சப்ளை இஸ் த ஒரிஜினல் மெட்டீரியல். அவங்க என்ன சப்ளை பண்ணுறாங்களோ அது ஒரிஜினல் மெட்டீரியல் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இங்கே மீனிங். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்குது, சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வெர்ப் நான் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது, அஸ் யூ நோ வெரி வெல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப் தான் வந்துட்டு என்ன காலத்தை குறிக்கும். ஸோ என்ன காலத்தில் வந்து நம்ம பேசுகிறோம், ப்ரெசென்ட்டில் பேசுகிறோமா பாஸ்ட் அல்லது ஃபியூச்சரா அப்படின்றத டிசைட் பண்ணுறது வெர்ப் தான். ஸோ வெர்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இர்ரெகுலர் இருக்குது, ரெகுலர் இருக்குது, அப்புறம் ஹெல்பிங் வெர்பும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மாஸ்டரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடும். வெர்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட்டில் இருக்குது. பிகாஸ்
the verbs are in present form. ஸோ இங்கே நம்ம வெர்பெல்லாம் எது, அது என்ன ஃபார்மில் இருக்குது, ஸோ அதை நம்ம பாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஐ ஸ்பீக் இஸ் கரெக்ட், நான் என்ன பேசுகிறனோ அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஃபார்மில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பாஸ்ட் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா இதில் வெர்ப் எதுன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ப் இருக்குது பாருங்கள். ஸ்பீக், ஸோ திஸ் இஸ் ஏ ப்ரெசன்ட் வெர்ப். அதே போல் இர்ரெகுலர் வெர்ப், இதோட ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஸோ இங்கே நான் ஸ்பீக்குன்னு எழுதிக்கிறேன், திஸ் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, அடுத்து ஈஸ், இது வந்து ஹெல்பிங் வெர்ப். ஸோ இது ரெண்டுமே வச்சு நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே, இந்த 2 வெர்பையும் நம்ம வந்து பாஸ்ட் மாற்றினா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்டாக மாறும். ஸோ அப்போ என்ன வரும், ஸ்பீக் அப்படின்ற இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்போக் எழுதுவோம். சரியா? எஸ், ஸ்பீக் வந்து ஸ்போக்காக சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் ஈஸ் வந்து வாஸ். சரியா? ஸோ 2 வெர்பையும் சேஞ்ச் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ வாட் ஐ ஸ்போக் வாஸ் கரெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு, நான் என்ன பேசணுன்னோ அது சரிதான் அப்படின்றது தான். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு பாஸ்ட் ஆக்ஷன் ப்ளஸ் நம்ம வந்துட்டு பேசுறது சரிதான் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். வாட் ஐ ஸ்போக் வாஸ் கரெக்ட். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் யூ சே அபவுட் அவர் பிளான். ஸோ இது வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. இது வந்துட்டு இங்கே வெர்ப் எது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இங்கே வெர்பு பார்த்தீங்க அப்படின்னா சே தான் வரும். ஸோ சே வந்துட்டு வெர்ப், இது வந்து ப்ரெசென்ட் வெர்ப். இது வந்து நம்ம பாஸ்ட்ல மாற்றிட்டா இந்த சென்டென்ஸே பாஸ்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ சேயோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, செட், சே, செட், செட் இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ சே அப்படின்ற வெர்பை வந்துட்டு நீங்கள் பாஸ்ட்டில் சேட் அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். சரியா? வாட் யூ செட் அபவுட் அவர் பிளான், நம்ம திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க சரியா அப்படின்னு தான். ஓகேவா? அல்லது நீ என்ன சொன்ன அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் நம்ம இது வந்து கொஷின் மீன்ஸ் கேட்குறோம், கொஷின் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி டிசைட் ஆஸ் எ டீம் இஸ் த ஃபைனல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல இருக்குது. as I said, இது வந்து பாஸ்ட்ல மாற்றணும். ஸோ இங்கே இது வெர்ப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைட் அப்படின்னு இது மட்டும் தான் வெர்ப். சரியா? முடிவு செய்யறது தான் டிசைட் அப்படின்றது. ஸோ வெர்ப் இந்த டிசைட் மட்டும் தான் வெர்ப் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பாஸ்ட் டென்ஸ்ல மாற்றணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் வெர்ப். ஸோ இது வந்து நம்ம இங்கே இருக்கு அடுத்து டீன் போட்டால் இது வந்துட்டு பாஸ்ட் ஆகிடும். சரி, வாட் வி டிசைடட் as a டீம். அதே போல் இங்கே சரியா வாஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 2 ஆக்ஷன் பாஸ்ட்ல நடக்குதான், வேற ஒன்றுமே கிடையாது. வாட் வி டிசைடட் as a டீம் வாஸ் ஃபைனல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் he does for his survival. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ் இதுதான் வந்து verb. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஹெல்பிங் வெர்ப்ல சொல்ல முடியாது, irregular verb. சரியா? டூ டஸ் ரெண்டுமே வரும். அதாவது டூ அண்ட் டஸ் ப்ரெசன்ட் வரும். தேர்ட் பர்சனுக்கு டஸ் வந்துடும் ப்ரெசன்ட்ல. அடுத்து டிட் வரும். சரியா? டிட் வரும். அடுத்து டன் வரும். சரியா? ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் டிட் ஆகிடும். சிம்பிள் இல்லையா? வாட் he did for his survival. ஏற்கனவே முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம கொஷின் பண்ணுறோம். அப்போ தான் வந்துட்டு வாட் he did for his survival அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. வாட் she assumes is not the truth. அவள் என்ன நினைத்திருக்கிறாளோ அல்லது என்ன ஒரு என்ன சொல்றது கற்பனை செஞ்சிருக்காங்களோ அது வந்துட்டு உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றதான். ஸோ இது வந்துட்டு அசியூம் பார்த்தீங்கன்னா எஸ் அசியூம்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் இதுக்கு வந்து எஸ் வரணும். இங்கே வந்து அசியூம் தான் வந்து வருது, எஸ் வரணும். ஸோ இது வந்து நம்ம எஸ் ரிமூவ் பண்ணிட்டு டி போட்டால் பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். சிம்பிள். வாட் ஷி அசியூம்ட் இஸ் நாட் த ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே பாஸ்ட் ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசுறதுனால ஸோ வாட் ஷி அசியூம்ட் வாஸ் நாட் த ட்ரூத். சரியா? அவங்க என்ன யோசிச்சு வச்சாங்களோ நினைச்சாங்களோ அது வந்துட்டு உண்மை கிடையாது. வாட் ஷி அசியூம்ட் வாஸ் நாட் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாஸ்ட் சம்பவத்தை பற்றி ஆக்ஷனை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். ஓகே. ஸோ அடுத்து வாட் தே சப்ளை இஸ் த ஒரிஜினல் மெட்டீரியல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை இதான் வந்து வெர்ப், மெயின் வெர்ப். அதாவது இதெல்லாம் மீனிங் கொடுக்கும். திஸ் வி கால் அஸ் மெயின் வெர்ப். இந்த ஸ்போக், சேட், டிசைடட், அதுக்கப்புறம் டிட், அதுக்கப்புறம் அசியூம்டு, சப்ளை இதெல்லாம் வந்து மெயின் வெர்ப். ஸோ இந்த ஈஸ் வாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்ப். சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சப்ளை இது வந்துட்டு சப்ளைட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும்.
SUPPLIED supplied is வந்து இங்கே வாஸாக மாற்றும். சரியா? வாட் இஸ் சப்ளைடு வாஸ் த ஒரிஜினல் மெட்டீரியல். சிம்பிள் இல்லையா? சப்ளை இஸ் வந்து வாசாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வாட் யூஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸு அல்லது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நீங்கள் வந்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் verb is very important based on our tenses changes and இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஒரு வாட் யூஸ் பண்ணி அல்லது இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கீழே போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் லைக் ஆஸ்கிங் கொஷின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதே போல் இதை பேஸ் பண்ணி அடுத்து ஏதாச்சும் வேறு WH கொஷின்ஸை யூஸ் பண்ணி வேறு என்ன கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு யோசித்து உங்களுக்கு பெட்டராக அண்ட் சிம்பிளாக அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் I request all my subscribers and viewers, share my video to all your friends and relations, ask them to subscribe, and I also take online class for everyone. So if you're interested, you can join my class and you can take my suggestions and idea and you can speak better English. Keep watching, keep learning. Thank you.